சாப்பிட்டோன்னே இந்த 5 தப்பு பண்ணாதீங்க. ஃப்யூச்சரில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நம்பர் 1, ரைஸ் சாப்பிட்டு ஃப்ரூட் சாப்பிடக்கூடாது. ஏன்னா சாப்பிட்டோன்னே தூங்கிடுவாங்க. அது சீக்கிரம் டைஜஷன் ஆகாது. அது டைஜஷன் ஆகிறதுக்கு 4 ஹவர் ஆகும். சாப்பிட்றது வந்து 6 மணிக்கு முன்னால் சாப்பிட்ருங்க. நம்பர் 2, சாப்பிட்டோன்னே டீ குடிக்காதீங்க. உங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியாயிரும். அது இல்லாமல் சீக்கிரம் ஜீரணம் ஆகாது. குடிக்கிறதா இருந்தால் 1 ஹவர் கழிச்சு குடி. நம்பர் 3, சாப்பிட்டோன்னே தூங்காதீங்க. உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் ஆகும். 2 ஹவர்ஸ் கழித்து தூங்குங்க. நம்பர் 4, சாப்பிட்டோன்னே எந்த ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. ஸ்டொமக் வந்து ரொம்ப பெயினாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சீக்கிரமாக டயர்டாகிருங்க. நம்பர் 5, பார்க்குறதுக்கு முன்னால் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி விஷயம் யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு. நம்பர் 5, சாப்பிட்டோன்னே குளிக்கக்கூடாது. டைஜஷன் பண்ணுறதுக்கு நம்ம பாடி வந்து ஹீட் பண்ணும். அப்போ குளிக்கும் போது டெம்பரேச்சர் கம்மியாகிடும். அப்புறம் மலச்சிக்கல் அது மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்லாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற டூத்பேஸ்ட்டில் மேலே க்ரீன், ரெட்டு, பிளாக் கலரெல்லாம் போட்டுக்குவாங்க. அதெல்லாம் வரத்துக்கு என்ன காரணம்னு நான் சொல்கிறேன். லாஸ்ட் 2 வரைக்கும் பாரு. ஃபஸ்ட்டு ரெட்டுலேருந்தே போகலாம். கம்பெனியில் தயாரிக்கும் போது 50% நேச்சுரல், 50% கெமிக்கல் தான் யூஸ் பண்ணுவோம். அதே பிளாக் போட்டிருந்தா 100% கெமிக்கலாக தயாரிச்சது. அதே க்ரீன் கலர் போட்டிருந்தா 90% நேச்சுரல், 10% கெமிக்கல். அதே ப்ளூ கலர் போட்டிருந்தா 50% நேச்சுரல், 50% கெமிக்கல். எப்போது பேஸ்ட் வாங்க போகும்போது கலர் பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோவுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு டாபிக் என்னென்னா, குழந்தைங்க ஃபோன் பார்க்குறதால நடக்கிற ப்ராப்ளம்லாம். குழந்தைங்களுக்கெல்லாம் அப்போல்லாம் நிலா காட்டி தான் சாப்பாடே ஊட்டி விடுவாங்க. இப்போ எல்லாம் மொபைல் வந்ததால் யூடியூப் வீடியோஸ் காட்டி தான் குழந்தைங்களுக்கு சாப்பாடே ஊட்டி விடுறாங்க. ஐஸ் டேமேஜ், மொபைல்லேருந்து வர அந்த கதிர்வீச்சு கண் வந்து டேமேஜ் பண்ணும். அப்புறம் ஃப்யூச்சரில் வந்து அவங்களாம் கண்ணாடி கிளாஸ் தான் போட வேண்டியதாகும். ஹெட்டு டேமேஜ், இப்போ மொபைல் பார்க்குறதால அவங்க ஃப்யூச்சரில் வந்து மூளை வளர்ச்சி கம்மியாயிரும். அப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. அதால் ஃபோனெல்லாம் யாரும் கொடுக்காதீங்க. ஃபோன் கொடுக்குற காரணம் என்னென்னா, நம்ம அவங்க அங்கே இங்கேயும் திரும்பினுக்குவாங்க. ஃபோன் கொடுத்துட்டு அமைதியாகுவாங்கன்னு நினைக்குவாங்க. அதால் இல்லை, குழந்தைங்கன்னு அங்கே இங்கேன்னு ஆக்டிவாக இருந்தால் தான் அது பேர் தான் குழந்தை. ஒரே தலை இருந்தால் அது மக்கு. எனக்கு ஃபாலோ பண்ணாமல் கூட போங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கு யாருன்னா குழந்தை இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ. அப்புறம் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள். காலிஃப்ளவரும் ப்ரக்கோலி சேம் ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்ம உடம்புக்கு எது நல்லதுன்னா ப்ரக்கோலி தான். இந்த ப்ரக்கோலியில் ஃபஸ்ட்டு நல்லதை பார்த்துடலாம். இந்த ப்ரக்கோலி 90 கிராம்ஸில் 100% மேலேயே சத்து இது கிடைக்கிது. இதுலேருந்து கிடைக்கிற சத்து என்னென்னா, விட்டமின் ஏ, விட்டமின் சி, இரும்பு சத்து. அது இல்லாமல் முக்கியமாக இதில் நார் சத்து தான் அதிகமாக கிடைக்கிது. குளுக்கோஸ் சைனமேஸ் அது இருக்கிறதால கேன்சரை எதிர்த்து சண்டை போடுறது திறன் உள்ளது. இதில் என்ன ப்ராப்ளம்னா, சிட்டியில் இருக்கிறவங்க கிடைச்சிரும், கிராமத்தில் இருக்கிறவங்க தான் கிடைக்கிறதில்ல. நிறைய பேர் சொல்லுங்க, இது கிராமத்தில் தான் விளையுது, எப்படி கிடைக்காமல் போயிடணும். ஆனால் நம்ம இதில் மாநிலத்தில் இது விளைவிக்கிறதில்ல. மும்பை, ராஜஸ்தான் அது மாதிரி தூரமாக இருக்கிறதுல தான் விளையிறது. இதெல்லாம் ஓரளவு வாங்கி சமைச்சிங்களா, குறைவான சூட்டில் வச்சு செய்யுங்க. அப்போ தான் எல்லா சத்தியும் கிடைக்கும். என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஹெல்த்தை நான் இம்ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். நிறைய பேர் சொல்லிக்கோங்க, சின்ன பாக்கெட்டு ஷாம்பு வாங்கினா அதிகமாக, இல்லை பெரிய பாட்டில் ஷாம்பு வாங்கினா அதிகமானு. ஆனால் அதெல்லாம் முக்கியம் இல்லை. எப்போவுமே அதில் இருக்கிற கெமிக்கல் தான் பார்க்கணும். அதில் இருக்கிற இதே தான் பார்க்கணும். வீடியோ உள்ளே பார்த்துக்கோங்கள, கீழே இருக்கிற அந்த பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பேஜ் ஆகும். அந்த சின்ன பாக்கெட்டில் எப்பயும் பிரிண்டிங் மிஸ்டேக் மாதிரி வரும். அதெல்லாம் இல்லை. இந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் கிளினாக காட்ட முடியாது. ஏன்னா யூடியூப் பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த வீடியோ நேற்றே போட்டேன். ஆனால் இன்றைக்கி தான் அப்லோடு மாதிரி காட்டும் உங்களுக்கு. நீங்கள் நம்மளாம் வீட்டில் எடுத்து பாருங்கள், செக்அப் பண்ணி பாருங்கள். அதே அந்த பெரிய பாட்டில் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் அந்த ஸ்டீல் ஃபுல்லாக அடிக்கணும். அப்புறம் இந்த ரீல்ஸை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணி விட்ருங்க. காரு, பைக்கு அது கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கூட நம்ம பாடிக்கு யாரும் ஒழுங்காக கொடுக்குறதில்ல. ஜங்க் ஃபுட்டு அந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டு எல்லோரும் பாடி ஃபுல்லும் டேமேஜ் பண்ணிட்டுங்க. ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க. அதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக சாப்பிட்டா தொப்பப்படாது. உண்மையாக சொன்னோன்னா, நம்ம ஸ்லோவாக சாப்பிட்றதால சீக்கிரம் டைஜஷன் ஆகும். அதால் எக்ஸ்ட்ரா ஃபேட்டெல்லாம் எதுவும் வராது. ரீசெண்டாக ஒரு ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சினுக்கிறாங்கன்னா, ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்களா அவங்களோட ஃபீடாக சாப்பிட்றவங்களுக்கு தான் அதிகமாக நோய் வருதுன்னு கண்டுபிடிச்சினுக்கிறாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான வீடியோவுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.